துனியாவையே டார்கெட்டாக வச்சு அல்லது துனியாவில் தொலைஞ்சு போய் நீங்கள் டார்கெட்டாக வைங்க, வைக்காமல் போங்க, உங்கள் வாழ்க்கையுடைய அந்த கமிட்மெண்ட் எதில் இருக்குங்கிறத பார்த்தே நீங்கள் முடிஞ்சு போயிடும் நஷ்டவாளியாக வெற்றியாளராக அப்படிங்கிறது. அப்போ அதில் அல்லாஹ் சொல்கிறான் சூரா கஹஃப்ல, நம் செயல்களால் மிகப்பெரிய நஷ்டவாளிகள் யார் என்பதை உங்களுக்கு அறிவிக்கட்டுமா? ரொம்ப பெரிய நஷ்டவாளி யார் தெரியுமா என்று நபியை நீர் கேட்பீராக. அவர்கள் எத்தகையோர் என்றால், இவ்வுலக வாழ்க்கையில் அவர்களின் முயற்சி பயனற்று விட்டது. நிச்சயமாக அவர்களோ காரியங்களில் அழகானவற்றையே தாங்கள் செய்வதாக எண்ணிக்கொள்கிறார்கள். இத்தகையோர்தான் தங்கள் இறைவனின் வசனங்களையும் அவனுடைய சந்திப்பையும் நிராகரித்து விட்டவர்கள். அவர்களுடைய செயல்கள் யாவும் அழிந்து விட்டன. அவர்கள் ஆகவே மறுமை நாளில் அவர்களின் செயல்களுக்காக எந்த எடையையும் நாம் ஏற்படுத்த மாட்டோம். அப்போ இது யாரை சொல்கிறான்? உலக வாழ்க்கையில் அவர்களின் முயற்சி பயனற்று விட்டது. நிச்சயமாக அவங்க என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்க? ரொம்ப சூப்பரான வேலையை செஞ்சோம், நம்ம தான் ஹலாலாக சம்பாதிக்கிறோமே, நம்ம தான் சதகா கொடுத்துட்ருக்கோமே, நம்ம தான் ஜக்காத்து கொடுத்துட்ருக்கோமே, நம்ம தான் ஹஜ்ஜுக்கு போயிட்டுருக்கோமே, நம்ம தான் ரம்ஜான் ஆச்சுன்னா ஈத்திகாஃப் உட்காடுறோமே, நம்ம தான் நோன்பு வைக்கிறோமே, எல்லாம் பர்ஃபெக்டாக போயிட்டுருக்கேன் நம்ம லைஃபு அப்படின்னு அவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய செயல்களுக்கு எடை ஏற்படுத்த மாட்டோம். தொழுகை இருக்கும், தட்டில் வைப்ப வெயிட் இருக்காது. நோன்பு இருக்கும், தட்டில் வைப்ப இறங்காது. தர்மம் பண்ணியிருப்ப, தட்டில் வைப்ப இறங்காது. எடைகள், அதாவது இங்கே அதுதான் அல்லாமா இக்பால் சொல்லுவார், எல்லாம் கவுண்ட் பண்ணுறது இல்லை, வெயிட்டு போடுறது. ரசூல்லா சொல்கிறாங்களா, என்னுடைய தோழர்கள் ஒரு கை அளவு கோதுமை கொடுத்தது நீங்கள் உஹது மலை அளவு தங்கம் செலவு பண்ணிங்கனாலும் அதற்கு ஈடாகாது. ஏன் ஆகாது? வால்யூம் என்ன, மலை என்ன, கைப்பிடினா கைப்பிடி தானே, தங்கம்னா தங்கம் தானே, கோதுமைனா கோதுமை தானே. அப்போ இது ஏன் மட்டம், அது ஏன் வஸ்தி அப்படின்னா அதுதான் விஷயம். அதோட டெடிகேஷன் என்ன, கமிட்மெண்ட் என்ன, உன்னுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன, எவ்வளோ உனக்கு கொடுக்கப்பட்டுச்சு, அதில் நீ எவ்வளோ எஃபர்ட் போட்ட, உனக்கு கொடுத்த ஆற்றல்கள் என்ன, நீ அதை எப்படி பயன்படுத்தின. இது அல்லாஹ் பார்த்து சொல்லுவான். இது வாழ்க்கை, நீ ஃபோக்கஸ் எல்லாம் துனியாவிலே இருக்குது, உன்னுடைய ஒர்க்கு எல்லாமே துனியாவை ரிலேட்டடாகவே இருக்குது. காலையில் எந்திரிக்கிற, குழந்தைய போய் ஸ்கூலில் கொண்டு போய் விடுற, எந்திரிச்சா போனேன், அதை பண்ண இதை பண்ண, பெட்ரோல் பங்க் போனேன், அடித்தா சாப்பாடை எடுத்துகிட்டு வந்தேன், லஞ்சுக்கு பேக் பண்ண, லஞ்சுக்கு ப்ரிப்பேர் பண்ண, அடுத்தது என்னன்னு பார்த்தேன், உன்னுடைய வேலையை எடுத்த, இப்படியே போனேன், மறுபடியும் காலையில் தூங்கிட்டு, மறுபடியும் காலையில் எழுந்திரிச்சா நைட்டு தூங்கிட்டேன், மறுபடியும் நைட்டு அப்படியே சைக்கிள் அதில் போகிற நேத்திக்கிழமை வந்துச்சுன்னா அப்படியே ஜாலியாக சுற்றுற. கேட்டால் என்ன, அந்த 7 நாள் நாசம் பண்ணிக்கிட்டதுக்கு ரெஸ்ட் வேறு எடுக்கிறேன், எடுக்கிற பிச்சை இதில் இது ஒரு கேடா உனக்கு அப்படின்ட்டு. 6 நாள் பெருசாக வெட்டி கிழிச்சிட்டிங்க, 7ஆவது நாள் உங்களுக்கு ரெஸ்ட் ஒரு கேடு என்ன. அதில் போய் எல்லாம் என்ன பண்ணுறான், இது இப்படி ஒரு சைக்கிள், இந்த சைக்கிளில் பண்ணிவிட்டு இதில் அப்பப்போ என்னை வெறுப்பேற்றுறதுக்கு தொழுக அந்த தொழுகை கொண்டாந்து நீ பாட்டு நீட்டி போட்டு இதுக்கு வெயிட்டு போடு அப்படின்னா என்னத்தை வெயிட்டு போடுறது? அதான் சொல்கிறான், வெயிட்டு போட மாட்டேன் நான். நீ நம்பர் வச்சுருப்ப, உன்னுடைய ரக்காத்து இருக்கும், கிராத்து இருக்கும், அதில் துளு இருக்கும், நீ ஆட்டியே தொழுது இருப்ப கரெக்டாக, நீ நீட்டியோ என்ன மெத்தடோ, நீ என்ன மெத்தடு சரின்னு நினச்சி அந்த மெத்தடே இருக்கும், வெயிட்டு வராது. அதான் சொல்கிறேன். இப்போ இதில் அப்போ என்ன தான் பண்ணணும்? இப்போ இதில் துனியாவில் மூழ்கி இந்த பொருட்கள் எல்லாம் சொல்கிறான்ல, இந்த ஒரு லிஸ்ட்டு, பெண்கள், குவியல்கள், தங்கம், வீடு, நிலம், வாகனங்கள், இதன் பின்னாடியே ஓடி அதிலே வாழ்க்கையை தொலைச்சிட்டிங்க அப்படின்னா இது ஒன் ஆஃப் த எக்ஸாம். புரியுதா? இதில் இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இது முஸ்லீம்களுக்கான. காஃபிர்கள் துனியாவுக்காக வாழ்க்கையை செலவு பண்ண மாட்டாங்க. வேறு என்ன பண்ணுவாங்க? அவங்க ரசூல்லாவுடைய சீரத் பாடம் எடுப்பாங்களா? அவனே ரசூல்லா யாருன்னே தெரியாது. அவன் மீலாது நபி கிளாஸ் நடத்துவாங்களா? இல்லை அவங்க குரான் தஃப்சீர் நடத்துவாங்களா? இது அவங்களுக்கான ரன்னிங் ரேஸ். இது அவங்க ஓடுவாங்க, ஓடட்டும், நமக்கு அது தேவையில்லை. புரியுதா இல்லையா? இது அவங்களுக்கான ரன்னிங் ரேஸ். அதில் அவங்க ஹராமில் சம்பாதிக்கிறாங்களா ஹலாலில் சம்பாதிக்கிறாங்களா, அவங்க அதுக்கான பதில் சொல்லுவாங்க. அப்போ நமக்கான ரன்னிங் ரேஸ் எது? ரசூல்லா, சஹாபா, உஸ்வத்துல் ஹசனா, சிராத்தல் லசீனா அன்னம்தா அலைஹிம், யாருக்கு அருள் புரிந்தாவையோ அவர்களுடைய வழி. இந்த 2 பேரை நம்ம ரோல் மாடலாக வச்சுக்க வேண்டியதான். யார்? ரசூல்லாவும் சஹாபாக்களையும். அவங்க என்ன மாதிரி பேலன்ஸ் பண்ணாங்க? அபூபக்கர் ஒரு சிறந்த பிஸ்னஸ் மேனு. யார்? அபூபக்கர். உமர் ரலியல்லாஹு யார்? அவங்களும் சிறந்த தொழிலதிபர். உஸ்மான் ரலியல்லாஹு யார்? சிறந்த தொழிலதிபர். எப்படி பேலன்ஸ் பண்ணாங்க? அப்போ அவங்களுடைய வாழ்க்கையை படித்தோம்னா நம்ம எப்படி பேலன்ஸ் பண்ணுறதுன்னு நம்ம கற்றுக்க முடியும்.